நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது விறுவிறுப்பான சுவாரஸ்யமான ஒரு சிறுகதையை பற்றி பார்ப்போம் வாங்க. பஸ் ஸ்டாண்டில் ட்ரங்க் பெட்டியும் படுக்கை சுருணையும் வைத்துக்கொண்டு நின்றிருந்த அந்த இளைஞனை பார்த்ததும் ரமணி ஐயருக்கு மனசில் ஒரு மூர்க்க சந்தோஷம் பிறந்தது. நம்ம வச்ச பத்தி எரிஞ்சிட்டது போல இருக்கே. முகத்தில் விஷமத்தனமான நமுட்டு சிரிப்பு விகசிலிக்க இளைஞனின் அருகே வந்து நின்றார் ஐயர். அவன் எங்கோ பார்த்தவாறு நின்றிருந்தான். முகத்தில் துயரமும் திகைப்பும் கண்ணீர் கலங்கும் கண்களும். இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் பாவம் பரிதாபம் பார்க்க கூடாது என்று நினைத்து கொண்ட ரமணி ஐயர் தொண்டையை செருமியவாறு, எங்கே சார், ஊருக்கு பயணமா என்று சற்று கேலியான பாவத்தோடு கேட்டு வைத்தார். அந்த இளைஞன் ஐயரை ஏற இறங்க பார்த்தான். தெரியலையே சார், நீங்க யாரு? ரமணி ஐயருக்கு நெஞ்சில் உதைத்தது போல் இருந்தது. என்னை தெரியலையா? நீங்க தானே மெயின் ரோடு 17ஆம் நம்பர் வீட்டிலேயே முன் போர்ஷன் ரூம்லேயே குடியிருக்கிறவர்? இருக்கிறவர் இல்ல சார், இருந்தவர். இளைஞன் குரல் அடைத்தது. ஏன் அந்த இடத்தை காலி பண்ணிட்டேலா? நான் பண்ணல, அவதான் வீட்டுக்காரர் சுந்தலிங்கம் இருக்காரே, அவரை ஒன்னும் சொல்லப்படாது. என் பொல்லாத விதி. நான் பிறந்த நேரம்னு ஒன்னு இருக்கு பாருங்கோ. அதன் பலன் திடீர்னு இன்னைக்கு காலையிலேயே வந்து மரியாதையா ரூமை விட்டு காலி பண்ணிடுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிவிட்டார். என்ன காரணம்னு கேட்கலையா? வாடகை கொடுக்கறனா இருந்தா கேட்கலாம். என்னவோ புண்ணியத்திற்கு ஏழை பையனாச்சேன்னு இடம் கொடுத்தார். இவ்வளவு நாள் இருந்ததுக்கே நன்றி செலுத்தணும் சார். ஏன் நீங்க வாடகை கொடுக்கறது இல்லையா சார்? நான் எங்கே சார் போறது பணத்துக்கு? பிறந்தப்பவே அனாதை ஆயிட்டேன். நான் யார் யாரோட உதவியிலேயே படித்தேன். இன்னும் 1 வருஷம் ட்ரைனிங் பாக்கி இருக்கு. இது முடிஞ்சிட்டா எங்காவது ஒரு ஸ்கூல்லே வேலை பார்த்துட்டு சொந்தமா சம்பாதிக்க சுயமா சாப்பிடலாம். அதான் சார் வாழ்க்கையின் லட்சியமா இருக்கு. 22 வருஷ காலமா பிரதியார் உதவியிலேயே இந்த உடல் வளர்ந்திருக்கு. திட்டினாலும் விரட்டினாலும் அவங்கள குறை சொல்லலாமா? எல்லாம் என் விதி சார், விதி. கண்கள் சிவந்து கலங்க அடைத்து கொண்டு வந்த அழுகியை அடக்கி கொண்டான் அவன். ரமணி ஐயர் சிலை போல் நின்று கொண்டிருந்தார். அப்படியானால் உங்களுக்கு என்னை தெரியாதா என்றார் ரமணி ஐயர். தெரியாது சார். இவ்வளவு அனுபவத்தோட கேட்கிறீர்களே, யாருன்னு தான் யோசிக்கிறேன். சுந்தரலம் வீட்டுக்கு எதிர் வீட்டிலே தான் நான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவன் முகத்தில் ஏதாவது மாறுதல் ஏற்படுகிறதா என்று கவனித்தார் ஐயர். அப்படியா? நான் பார்த்ததே இல்லை சார். நீங்க என்ன பண்றேன் என்று புன்னகையுடன் கேட்டான் அந்த இளைஞன். அந்த குழந்தைத்தனமான புன்னகை கண்டவுடன் ஓவென்று அழுது விடலாமா என்று இருந்து ஐயருக்கு. கலெக்டர் ஆபீஸிலே கிளர்க்கு. எதுக்கு உங்களை திடீர்னு காலி பண்ண சொன்னார் சுந்தரலிங்கம்? எனக்கு தெரியல சார். என்னவோ புகார் வர்றதாம். எங்கே இருந்து வர்றதோ, என்னன்னு வர்றதோ. நமக்கு எதற்கு சார் இதெல்லாம்? பிடிக்கலன்னா வந்துட வேண்டியதுதானே. சில நிமிடங்கள் இருவரும் மௌனமாய் நின்றிருந்தனர். மௌனமா? ரமணி ஐயரின் மனசாட்சி ஓவென்று அழுது கொண்டிருந்தது. நான் மகா பாவி மூர்க்கன். இவனையா, இந்த குழந்தையா, அதுவும் இந்த அனாதிய குழந்தையா நான் சந்தேகித்தேன்? இவன் வாழ்க்கையில் என்னால் ஒரு களங்கமா? சே, நான் என்ன மனிதன், என்ன மனிதன்? சார், எனக்காகவா நின்று கொண்டிருக்கிறீர்கள்? பரவாயில்லை தம்பி. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா எங்க வீட்டிலே வந்து இருக்கலாம். ஆமாம், ரமணி தான் சொல்கிறான் என்று தனக்குள்ளேயே அவர் முனகி கொண்டார். ரொம்ப நன்றி சார். என் சிநேகிதன் ஒருத்தன் வண்ணாரப்பேட்டையில் இருக்கான். அவன் ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டே இருக்கான். சார், எனக்கு உதவி செய்யறவர் ரொம்ப பேர் இருக்கா. அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நான் யாருக்காவது உதவி செய்யறோனா எப்ப மாற போறேனோ என்று. உதவி செய்யறவங்களுக்கெல்லாம் கசப்பை தராமல் யாருக்கும் தந்ததே இல்ல, சுந்தரலிங்கத்தை தவிர. எல்லாம் என் விதி சார், விதி. பஸ் வந்துடுத்து சார். நான் போயிட்டு வர்றேன். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அந்த இளைஞன் பஸ்ல ஏறி போய்விட்டான். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி என்று ஒரு வள்ளீட்டியை ரமணி ஐயரின் நெஞ்சில் ஆழ சொருகிவிட்டு அல்லவா போய்விட்டான். ரமணி ஐயர் நெஞ்சை பிடித்து கொண்டு அப்படியே பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டார். ரமணி ஐயருக்கு வாய்த்த 2ஆம் தாரம் ஜானகி ரொம்ப அழகி என்பது மட்டுமில்லாமல் அவரை விட 20 வயது இளையவள் என்பதால் ரமணி ஐயர் ஊரில் உள்ள ஆண்களை எல்லாம் சந்தேகிப்பது என்ன நியாயம்? ரமணி ஐயர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். மனைவியையோ ஊராரையோ அவர் என்றைக்கும் சந்தேகித்தில்லை. எதிர்வீட்டின் முன்னரையில் ஒரு வாலிபன் குடிவந்த பிறகுதான் அவர் அவனை சந்தேகிக்க ஆரம்பித்தார். பாவம், அவர் நிலை அப்படி ஆகிவிட்டதா என்ன? சந்தேகம் என்று ஒன்று மூண்டுவிட்டால் எல்லாம் அதற்கேற்பத்தான் நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ரொம்ப பழைய விஷயமாயிற்றே. அப்படித்தான் ஆயிற்று. பயல் எப்ப பார்த்தாலும் கையிலே ஒரு புத்தகத்தையும் வச்சுண்டு படிக்கிற சாக்கிலேயே ஜன்னலண்டையே நிற்கிறானாம். சுத்த காளி பயல். இவர் வந்ததை கண்டதும் புத்தகத்தாலே முகத்தை மறைச்சிக்கிறானாம். நேரம் காலம் இல்லாம லைட்டை போட்டுண்டு இவர் ரூமையே வாட்ச் பண்றானாம் என்று நாளுக்கு நாள் ஐயரின் மனதில் வன்மம் வளராயிற்று. கடைசியில் ஒரு நாள் ரமணி ஐயரின் ஆபீஸில் இருந்து வரும்போது அன்று சீக்கிரமே வந்து விட்டார். பயல் கையில் புஸ்தகத்தை காணோமே. என்னத்தை அப்படி வெறிச்சு பார்க்கிறான்? திருட்டு பைய, பார்வையை மாத்திட்டான். மானத்தை பாக்குறான். மானத்திலே என்னடா வச்சிருக்க? எனக்கு டேக்கா கொடுக்க பாக்கற?
உன் வயசுலயே நானும் திருட்டு லவ் அடிச்சிருப்பேன் என்று செருமிக் கொண்டார். ஆமாம், அதுதான் உண்மை. இன்று ஐயருக்கு கோபம் அவன் மீது மட்டும் வரவில்லை. இங்கே மட்டும் என்ன வாழாரதாம். இவளை பாரு, ஜன்னல் மேலே கண்ணாடியை சாத்தி வச்சுண்டு. தரித்திரமே, வேற இடம் இல்லையா உனக்கு? தலைவாரிக்கலாலாம் தலை. 2 கையும் தலைக்கு மேல தூக்கிண்டு. சே சே, அவளை சொல்லியும் குத்தமில்ல. ஏன் புத்தி அடிக்கணும் செருப்பாளு இந்த லட்சணத்தோட. கீர்த்தனை வேற, அலாபனை தொடப்பக்கட்ட. ஐயருக்கு முகம் சிவந்து போயிடுச்சு. ஓஹோ, இது தினசரி நாடகம் போல இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் முன் நேரத்திலேயே வந்ததால மாட்டின்டா. 2 பேரும் இருக்கட்டும். என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேல் என்றாள் ஜானகி. உனக்கு என்ன கஷ்டமா இருக்கா? போடி போ, காப்பி கொண்டா என்று விரட்டிவிட்டு ஜன்னல் கதவை படாரென அடித்து மூடினார். மனம் ஒரு நிலையில் இல்லை. இப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது. ஏற்பட்டு விட்டது. என்ன செய்வது? என்ன செய்வது? எண்ணத்தை செய்து தொலைப்பது எல்லாம் என் கிரகச்சாரம். யோசித்து யோசித்து முடிவுக்கு வந்துவிட்டார். முடிவு சுந்தரலிங்கத்திடம் தெரிவிக்கப்பட்டது. அப்படியா? ரொம்ப நல்ல பையன் சார். தப்புன்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. குழந்தை சார் அவன் என்று படபடுத்தார் சுந்தரலிங்கம். குழந்தை என்னைக்குமே குழந்தையா இருந்துடுமா சார்? நான் ஒன்னும் தப்பு சொல்ல வரல. ஒரு வயசுலேயே வர்ற சேஷ்டை. நாம் அதுக்கு இடம் கொடுக்கப்படாது பாருங்கோ. இப்படிப்பட்டவனா இருப்பான்னு நான் நினைக்கல சார். நமக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரியும்? என் ஒய்ஃப் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாள் சார். அவளும் சிறுசு பாருங்கோ, பயப்படுறா. சரி சார், நீங்க போங்கோ, நான் பாத்துக்கிறேன் என்று உரிமினார் சுந்தரலிங்கம். அந்த விளைவு அவன் போய்விட்டான். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ரமணி ஐயர் அழுது விட்டார். நான் மகா பாவி, மகா பாவி. மனதை அழுத்தி பிடித்து கொண்டு வீட்டை நோக்கி நடந்தார். வீட்டருகே செல்லும் போது சுந்தரலிங்கத்தின் குரல் கேட்டது. சார், குற்றவாளி போல அவர் எதிரே நின்றார் ரமணி ஐயர். பயலை அடைச்சி விரட்டி புட்டேன், காளி பையன். இதெல்லாம் கிட்ட சேர்க்கப்படாது சார். ஜன்னல் கதவு திறந்தே இருந்தது. எதிர் வீட்டு கதவு மூடி கிடந்தது. ஜானகி எதிர் வீட்டிலேயே முன் ரூம்லே இருந்தான் பாரு. அந்த பையன் அவன் காலி பண்ணிட்டான் போல் இருக்கு. அதான் ஜன்னல் சாத்தி கிடக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? ஆபீஸ் தான் தெரியும். அங்கே பையனும் இல்ல, குட்டியும் இல்ல. எப்பவும் அந்த ஜன்னல் சாத்தி தான் கிடக்கு. ஐயோ, இவளும் ஒரு குழந்தைதானா? சுவருக்கு நேரே திரும்பி இருந்த ஐயர் சட்டையை கழட்டும் போது கண்களில் கரித்து நின்ற கண்ணீரை சட்டைக்குள்ளேயே துடைத்து விட்டார். அவர் காதுகளில் அந்த அனாதை குழந்தையின் குரல் ஒலித்தது. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.